தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த தாவேக்க இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்ற பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி விட்டுட்டு இருக்காங்களா? அதாவது ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக வரலாம்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் பொழந்து வச்சுட்டு மேலே போய் நிற்கிறாங்களே, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சிஎம் தொகுதியாக ஒரு தொகுதி மாறுறது ரொம்ப கஷ்டம். சிஎம் வீடு இருக்கிற பகுதியாக ஒன்று மாறுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ரெண்டும் ஒரே நேரத்தில் பெருசாக நடந்துட்டு இருக்குல்ல. அதாவது விஜய் சாரோட வீடு இருக்குல்ல, அதை நோக்கி தான் சிஎம் கான்வாய் இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் பார்க் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வீட்டை சுற்றி என்ன போலீஸ் பந்தோபஸ்துன்றீங்க. இன்னொரு பக்கம் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல பனையூர், அங்கே போலீஸ் பந்தோபஸ்து. ஞாபகம் இருக்கா? இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு பெருசாக ப்ரொடெக்ஷன் கிடைச்சா நல்லா இருக்குங்க, இப்போ நல்லா பண்ணுறாங்க, பட் அனுமதி கிடைச்சா நல்லா இருக்குமே அது இதுன்னு கேட்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் கண்டிஷன்ஸே போடுவாங்க, இதெல்லாம் பண்ண அனுமதி கொடுப்போம், இதெல்லாம் மீறினா கிடையாதுன்னு. அவ்வளோ ஹார்ஷான வார்த்தைலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க விஜய் சார் அப்படி வீட்டிலேருந்து வெளியே வந்து காருக்குள்ளே ஏறாரு அப்படின்னா சல்யூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் மக்கள் அரசியல் விக்ட்ரி, ஒரே ஒரு விக்ட்ரி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிடும். இதான் இங்கே நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பல பேர் எதிர்பார்த்தது என்ன? அதுவும் ஆளுங்கட்சி அபிமானிகள் பல பேருமே தாவேக்க எதிர்கட்சியாக வேணா வரலாம்ப்பா. இந்த என்டிகேவை காலி பண்ணுறோன்னு தெரியும், ஏடிஎம்கேவை ஓரளவுக்கு அசைச்சு பார்க்க முடியும், டிஎம்கே கோட்டையெல்லாம் தொடவே முடியாது நினச்சாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு? ஆளுங்கட்சியை ஆஃப் பண்ண வேலையை தான் டிவிக்கு இங்கே தெளிவாக பார்த்து வச்சிருக்கு. சொன்ன மாதிரியே டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் போட்டினாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு டிஎம்கேக்கும் மார்ஜின் எங்கேயோ நிற்குதுங்க. எது பெருங்கட்சின்ற கேள்வி நம்மளுக்குள்ளேயே வந்துடும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விக்டரியை டிவிக்கே பதிச்சிருக்காங்க. ஸோ பல பேரோட அசம்ஷன், பல கருத்து கணிப்புகளை டிவிக்கே தவிடுபொடி ஆக்கியிருக்குன்றதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கர்நாடகாவோடவர், ஓகேவா? கர்நாடகா துணை முதலமைச்சர். இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? நான் ஞாபகப்படுத்துகிறேன். விஜய் ஒரு பக்குவமற்ற அரசியல்வாதின்னு சொன்னாருங்க. காங்கிரஸ் என்றைக்குமே தாவேக்க பக்கம் போவாதுப்பா, திமுக கூட்டணியில் தான் நாங்கள் எப்போவுமே நீக்கமர நிறைஞ்சி இருப்போன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாப்புல. நாங்கள் திமுகவோட மட்டும்தான் கூட்டணின்றது இப்போ எடுத்த முடிவு இல்லை, எவ்வளோ காலமாக நாங்கள் இந்த எடுத்த முடிவு தான். அங்கே தான் நாங்கள் மாறவே மாட்டோம். 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோடு இந்த எலெக்ஷனில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் பாருங்க, நாங்கள் இருக்க கூட்டணி அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ இதே டி.கே. சிவகுமார் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? திரு விஜய், மைண்ட் பண்ணிங்க, திரு விஜய்க்கு என் வாழ்த்துக்கள். தமிழக இளைஞர்கள் சக்தி இருக்குல்ல, இதோட புதிய எழுச்சியாக தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கறத அவரே பேசியிருக்காரு. பொது வாழ்க்கையில் விஜய் அவர்கள் சோபிக்கட்டும், அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு பேசியிருக்காப்புல. ஏன்னா இப்போ நிலைமை ஒரு மாதிரி போயிட்டு இருக்குல்ல, யாரு கண்டா நாளை பின்ன காங்கிரஸ் எம்எல்ஏஸ் கூட டிவிக்கு பக்கம் செஞ்சு ஆச்சரியப்படுத்திக்கல. அதுமாரி போனாலும் விஷயம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் என்ன அப்படி நடந்துச்சுன்னு வைங்க, முதல்ல கவலைப்படுறது காங்கிரஸாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் டிவிக்கு கூட ஒருவேளை அலையன்ஸுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் அன்னைக்கு எவ்வளோ மேலே போயிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வச்சுட்டு அந்த பக்கம் போகிறாங்கனாக்கா அது தப்பான முடிவாக இருக்குன்னு அவனுக்கே புரியும். ஆனால் அரசியலில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு சில கஷ்டமான முடிவுகளை எடுத்து தான் ஆகணும். டி.கே. சிவகுமார் மனநிலை இந்த அளவுக்கு மாறி இருக்குனாக்கா காங்கிரஸ் மனநிலை ஃபியூச்சரில் மாறும் நினைக்கிறீங்களா என்ன? சரி, ஓகே, ரைட்டு. விஜய் அலை, அதாவது விஜய் வேவ்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். வேவ்ன்ற வார்த்தை எதுக்கு நம்ம எலெக்ஷன் டைமில் பயன்படுத்துவோம்னா, அதை அடித்தா மொத்தமாக ஸ்வீப் பண்ணிவிடுங்க. சும்மா ஒரு தொகுதி 2 தொகுதியிலும் அடிக்காது, ஒட்டுமொத்த தொகுதியிலும் அடிச்சிடும். அதுதான் எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் வேவ் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்குன்னு அது ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லுவா. அதாவது கோலத்தூரில் பாபு அவர்கள் செஞ்ச சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல, தாவேக்க வேட்பாளர் முதலமைச்சருங்க ஸ்டாலின் அவர்கள். இவரை
ஆரம்பத்துல இருந்தே பின்னடைவை சந்திக்க வச்சுட்டு இருந்தாப்புல பாபு அவர்கள். ஆரம்பத்துல இருந்து ஒரு இடத்துலயாச்சும் ஸ்டாலின் அவர்கள் மேலே வருவாங்க, இந்த ஓட் கவுண்டிங்கில் மேலே வருவார் ஒரு பேர்னு பார்த்தா வரவே இல்லை. அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருந்தாப்புல பாபு அவர்கள். அவர் தான் அந்த இடத்துக்குன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஓட்டு எண்ணிக்கையில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் கடைசியில் தோல்வியை தழுவினாரா? பாபு அவர்கள் இது போல் கையை திரும்ப சைக்கிளாக காமிச்சு ஊடகங்கள் மத்தியில் பழசில் கனெக்ட் பண்ணி காமிச்சாரா? இப்போ என்ன இருக்கு தெரியுமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா சார்ந்த ஆளுநருக்கு தெரிவிச்சிட்டாருங்க. விஜய் அவர்கள் டைரெக்டாக களமிறங்களை குளத்தூரில் வேட்பாளராக. ஆனால் களமிறக்க விட்டது இவர். அவர் செஞ்ச சம்பவம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சிட்டிங் சிஎம்ஐ அங்கே ஜெயிக்க விடாமல் ஒரு எம்எல்ஏ செட்டூர் இல்லைன்ற மாதிரி தான் அமுச்சு விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ண கையோட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, நான் தொடர்ந்து பயணிப்பேங்க, திமுகன்ற அந்த இரும்பு கோட்டை இருக்குல்ல, இது சார்ந்து நாங்கள் அடுத்த கட்டமாக பெரிய பெரிய விஷயங்களை அரசியலில் பண்ணுவோம், நாங்கள் எப்போ தோண்டு போக மாட்டோம் தோல்விகளை பார்த்து, நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்னு ஸ்டாலின் அவர்களும் இப்போ பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு சந்தேகம் மட்டும் இங்கே பெருசாக இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குங்க. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் எல்லா பரப்புரை கூட்டங்கள்லையும் அவ்வளோ போல்டாக அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக காணப்பட்டார். திமுகவில் இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள் கூட அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக காணப்பட்டாங்க. இந்த கட்சிக்கான ஸ்ட்ராட்டஜியில் வகுத்து கொடுத்துருப்பாங்களே, தேர்தல் வியூகம்லாம் புள்ளி விவரங்கள் நிறைய எடுத்து கொடுத்துருப்பாங்களே, அவங்க கரெக்டாக தான் வேலையை பார்த்தாங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருந்தவங்க இந்த எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க அப்படின்னா, அது மெகா கூட்டணி வச்சு தோற்றுருக்காங்கனாக்கா ஸ்ட்ராட்டஜியில் சொதப்பியிருக்காங்க. ஏன்னா திமுக இன்னும் இழுத்து பிடிச்சிருந்தாங்க, ஓரளவுக்கு மேலே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சில தொகுதிகளில் நூற்றுக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம், ஆயிரக்கணக்கில் வாக்கு வித்தியாசம் தான் தோற்றுருக்காங்களே. ஸோ எங்கேயோ மிஸ் ஆகிருக்குங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, கட்சியோட தலைமை கிட்ட இந்த களத்தில் வேலை பார்த்தவங்க கரெக்டான நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா இல்லையா, எவ்வளோ வரைக்கும் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்ட்டு, இங்கே தான் எனக்கு பெரிய சந்தேகமே எழுதுங்க. ஒருவேளை கட்சி ஏதாவது இதுக்கப்புறம் இந்த தேர்தலில் ஒரு அனுபவத்தை கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு பாடத்தை கற்றுக்க ரெடியாக இருக்காங்கனாக்கா, முதல்ல இது என்னன்னு பார்த்தவங்க சரி பண்ணால் சிறப்பாக இருக்கும். ஓகே, ரைட்டு. ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கூடுதல் தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சி இருக்குல்ல, அதான் தாவேக்காவை சொல்கிறாப்புல, நம்மளை விட 17.43 லட்சம் வாக்குகளை மட்டும்தான் அதிகமாக பெற்றிருக்காங்க. நமக்கும் அவங்களுக்குமான வேறுபாடு இருக்குல்ல, அது வெறும் 3.52% மட்டும்தான் சொல்லியிருக்காரு. உங்களோட உழைப்பாளர் விளைந்த அறுவடை தான் இந்த 1.54 கோடி வாக்குகள். இவ்வளோ வாக்குகள் எங்களுக்கு உரித்தானவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள்னு ஸ்டாலின் அவர்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இதோடு நிறுத்தலை, உங்கள் உழைப்புக்கு நான் என்ன கைமாறு செய்யவேனே தெரியல, செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, மக்களாகிய உங்கள் உழைப்புக்கு எனக்கு ஆறுதல் சொல்லி குறுஞ்செய்தியில் அனுப்புகிறாங்க அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேர்தலை தோற்றதுனால அவருக்கு இது போல் குறுஞ்செய்தியில், அதான் சார் அடுத்த எலெக்ஷனை பார்த்துக்கலாம் சார், நீங்கள் நல்லா தான் சார் பண்ணி, இது போல் ஆறுதல் செய்திகள் வந்துட்டு இருக்கான், அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. மக்கள் நீங்கள்லாம் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா கவலை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் என்னதான் வெளியே இது போல் வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை, ஒரு புதுசாக வந்த கட்சி 2 வருஷத்துல ஆட்சி காலி பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஒரு உறுத்தல் மனசுக்குள்ள எல்லாமே இருக்கும். இப்போ பல டிவிக்கு அபிமானிகளும் விஜய் சார் ஃபேன்ஸும் இந்த காட்சிக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. சட்டசபைக்குள்ளே இவர் என்னென்னலாம் பேசுவார், ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல பெரும்பான்மை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் இந்த டிவிக்கு வினர் அப்புறம் இந்த விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் நம்ம தலைமைச் செயலகம் இருக்குல்ல, அந்த பகுதியாக போகும்போதெல்லாம் செல்ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த மரண சம்பவத்துக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் தலைவா அப்படின்ட்டு பல பேரும் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா முழுக்க இந்த அசம்பிளி சார்ந்த இந்த ஃபுட்டேஜ்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ காலமாக அசம்பிளி அங்கே தான் இருக்குது, அதில் வந்துட்டு போகிற தலைவர் அவ்வளோ பேர் இருக்காங்க.
ஆனால் அப்போலாம் அந்த கட்டடம் சார்ந்து எல்லாருமே போகிறப்போ சும்மா பார்த்துட்டு போனதை இப்போ இந்த அளவுக்கு வைரலாக்கி பெருசாக ஒரு இடமா பார்த்துட்டு இருக்காங்கன்னா இதான் மக்கள் பவர். விஜய்ன்ற அந்த க்ரௌட் புள்ள இருக்கார்ல, அவரோட பவர்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த மக்களை அவர் பக்கம் இழுத்தர பார்த்தீங்கன்னா அதோட சாட்சின்னு சொல்லலாம். டிவிக்கேவை எந்தெந்த மீம்ஸ்லாம் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ இப்போ அதே மீம்ஸ்லாம் பாசிட்டிவ் கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு டிவிக்கே நிர்வாகிகள் சில பேர் பேசுவாங்க, சில பேட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வராங்க, இவங்க வராங்க, கூட்டணிக்கு அவரே வந்துடுவார், அவர் வர்றப்ப இவரையும் கூட கூட்டு வந்துடுவார் அப்படின்னு அவங்க பேசினதை எலெக்ஷன் முன்னாடி பல பேரும் ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக பார்த்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த வீடியோ கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ தாவைக்காக்கு ஆட்சி அமைக்கணும்னாக்கா மற்ற கட்சிகளோட எம்எல்ஏஸ் ஆதரவு தேவை. இப்போ அந்த வீடியோக்கு பொருத்தி பாருங்கள். அவங்க வராங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் ரெடியாக இருக்காங்க, இவங்க வராங்க அப்படின்னா ஒரு வேளை விசிக்காக வரலாம், அவங்க வராங்கனாக்கா இன்னும் மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் வந்துடலாம். இப்போ அந்த வீடியோ கரெக்டாக கனெக்ட் ஆகுதுங்க. வர்றதுக்குலாம் ரெடியாக இருக்கான்ற மாதிரி, பிகாஸ் ஆட்சி ஆச்சு, சும்மா ஆட்சி அமைக்கலாமே. இது மாதிரி நிறைய மீம் டெம்ப்ளேட் அப்படியே இப்போ கனெக்ட் ஆகி பாசிட்டிவாக மாறிட்டு இருக்கு டிவிகேக்கு. அவர் இட்டுன்னு போகிறதாப்ப எங்களுக்கு கஷ்டம், சிஎம் ஆகலாம் ரொம்ப ஈஸிப்பான்ற விஷயத்த புஷி ஆனந்தன் அப்போ சொன்னார்ல, கரெக்டாக இப்போ செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஐயோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். விஜய் அவர்கள் இருக்கார்ல, இவர் இந்த கணிப்பாளர்களை பற்றி அப்போ கடுப்பில் பேசியிருந்தாரு, ஞாபகம் இருக்கா அந்த ஸ்டேஜில்? அப்போ அவர் சொன்னது எவ்வளோ சரியாக போயிடுச்சுன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு பக்கம் ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களாம் குதூகலத்தோட உச்சத்தில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் தான் கரெக்டாக கணிச்சிருக்கோம் தமிழ்நாடு தேர்தலை பற்றி, மற்றவங்கள சொதப்பிருக்கீங்கன்னு அவங்க பயங்கரமாக குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் அப்போ பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. கணிப்பாளர்களுக்கு ஒரு மாதிரி சவுக்கடி கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாப்ல. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே, எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70 80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ. 30 சீட்டுக்கு மேலே மட்டும் டிவிக்கு வாங்கிட்டோம், நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பிரசாந்த் ரங்கசாமி இருக்கார்ல, நடிகர் அண்ட் சினிமா ரிவ்யூவர், இவர் சொல்லியிருந்தாருங்க. மனுஷன் சொன்னதை செஞ்சுட்டாப்புல, மொட்டை அடிச்சிட்டாப்புல. மொட்டை அடித்த கையோட வீடியோவை எடுத்து வெளியிட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன, நான் இன்னும் பல பேரும் பேசினாங்க, ஏங்க இவ்வளோ தொகுதிகளாம் டிவிக்கு வர வாய்ப்பே இல்லைங்க, சொற்பமான தொகுதியில் வந்துட்டுமே நாங்கள் அரசியல் பேசுறதே விட்டுடுறோம், அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் வெளியே போயிடுறோம், அரசியலே வேணால் முடிவு பண்ணுறோம், அது என்னென்னமோ பேசினாங்க. இப்போ அவங்க நிலைமை, எவனோ ஒருத்தன் ஏன்னு கேட்டான். எல்லாம் இல்லை. ஒரு ஒரு சேலஞ்சு பண்ணுறோம், அப்போ அது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். அண்ணன் 30 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சா மொட்டை அடிக்கிறங்கிறது தான் சேலஞ்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இவ்வளோ பேரும் சேர்ந்து காசு வாங்காமல், ரொம்ப சில தொகுதிகள் தான் அந்த காசு பிரச்சனை நடந்திருக்கோ தவிர 98% காசு வாங்காமல் ஒரு ஜனநாயக மாற்றத்துக்கு எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் சொல்கிற அந்த சொல்லை காப்பாற்றணும். அதுக்காண்டி இந்த மொட்டை. வாழ்த்துக்கள் விஜய்னா, சூப்பர். நல்லபடியாக ஆட்சி அமைங்க, நல்லபடியாக மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நன்றி. தலைவர் மியூசிக்கில் வைப் நம்மளுக்கு அப்படி கொடுக்கும். டிவிக்கே பாடலாம் கேட்டிருப்பீங்களே, வேறு லெவலில் வைப் இருக்குல்ல. அது ஆக்சுவலாக தமன் தான் இப்போதைக்கு ஒரு சத்தமில்லாத ஹீரோப்பா. டிவிக்கே வினர் அதுன்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம டிவி ஸ்க்ரீன்ஸில் பார்த்துருக்கோம் வேட்பாளர்களாக வரும்போது. ஆனால் உண்மையிலேயே கட்சி சார்ந்த ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த இவரும் பிரதான காரணமாக இருந்திருக்காரு. தேங்க்யூ தமன் தலைவான்னு. இது போல் ஒரு கிரியேஷன் அவங்களே செஞ்சு வெளியே பயங்கரமாக பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தமன் அவர்கள் தீவிரமான விஜய் சார் பக்தர், ரசிகர் இல்லை பக்தர். அப்போ ஏற்பட்ட இந்த நேரத்தில் டிவிக்கு வினர்லாம் தூக்கி கொண்டாடுறாங்களா, பார்க்குறப்ப ஓகே, நீங்கள் எந்த வகையிலும் கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதை இங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. தாவைக்கா வெற்றிக்கு பிரதான காரணம் இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் பல பேர் நினைப்பீங்களா, தன்னம்பிக்கை. அதாவது விஜய் சார் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார்ல, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்ட்டு. அது ஏதோ அப்போ சும்மா ஒரு வார்த்தை, மற்ற அரசியல்வாதிகள் பேசுகிற மாதிரி வார்த்தை நினச்சிட்டு இருந்தோம். அவர் சும்மாலாம் சொல்லலைங்க, அதான் இப்போ பண்ணி காமிச்சிருக்காப்புல. எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட் அவர் மனசில் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய வெற்றி அவங்க படைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. இன்னும் அந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது ஓயலை, அந்த அளவுக்கு இன்னும் டிவிக்கு வெற்றியை பல பேரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க மட்டும் நினைக்காதீங்க, சாமானிய மக்களும். கான்ஃபிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார். தளபதி விஜய்க்கு தமிழக வெற்றி கழகம் போராடிய மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். மக்களோட அபார நம்பிக்கை இருக்குல்ல, இதை விஜய் அவர்கள் காப்பாற்றியே தீரணும். ஏன்னா வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இது ஒரு நிறைய கேட்டு வாங்கின வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் ஒரு முறை நான் அந்த சீட்டில் அமர வச்சு பிற்பட என்னென்ன பண்ணுறேன் பாருங்க உங்களுக்காக அப்படின்ட்டு கரியரோட உச்சத்துலேருந்து வந்திருக்கான ஒரு வார்த்தைகளை சொன்னது காரணம் அதுதான். அப்பேற்பட்ட வாய்ப்பு கிடச்சிருக்கு. மக்களோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான இடத்துல இருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு போக போதுன்னு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.